சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். 31/8/2024 இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, சனி மகா பிரதோஷம். இந்த சனிக்கிழமையில் நான் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சதும், இப்போ லிங்கத்துக்கும் நந்திக்கும் அபிஷேகம் செஞ்ச வீடியோ தான் இது. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது காலையில் பிரம்ம முகூர்த்த வீடியோ. இது இன்றைக்கி மகா சனி பிரதோஷம். சனி பிரதோஷம் அப்படின்னாலே ஃபெசல் தான். பிரதோஷம் அப்படின்னாலே ஃபெசல் தான். ஏன்னா சிவபெருமானுடைய நமக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவரை மனமுருக வேண்டினோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். அதுவும் இந்த சனி மகா பிரதோஷத்தில் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகி நமக்கு நன்மை நடக்கும். இந்த பிரதோஷத்தில் சிவபெருமான அது பிரதோஷ நேரத்தில் நம்ம மனமுருக மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகி நல்லது நடக்க சிவபெருமான் வழி செய்வார். இது சாயந்தரம் நந்திக்கும் லிங்கத்துக்கும் இன்றைக்கி மஞ்சள் அபிஷேகம் மட்டும்தான் செஞ்சேன். மஞ்சள் தண்ணியில் அபிஷேகம். இது ஒரு அபிஷேகம் தான் செஞ்சு இது மந்திரம் ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரமும், ஓம் சிவ சிவ சிவாய நம ஓம் அப்படிங்கிற மந்திரத்தையும் நான் பூஜை நேரத்தில் சொல்லிகிட்டே பூஜை பண்ணேன். முதல்ல சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் கலந்த தீர்த்தத்தில் அபிஷேகம் செஞ்சுக்கிட்டேன். நந்தியும் லிங்கத்தையும் ஒரு தட்டு வச்சு அது மேலே சிகப்பு துணி விரித்து பச்சரிசி வச்சு தான் நான் இதை வச்சுருப்பேன். அதே போல் அந்த இடத்துலலாம் சுத்தம் பண்ணிவிட்டு முதல்ல தீபம் ஏற்றி வச்சுட்டேன். தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் நான் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சுருந்த தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே சிகப்பு துணி விரித்து பச்சரிசி புதுசாக வச்சு அதுக்கப்புறம் நந்தியும் லிங்கத்தையும் மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அது மல்லிகைப்பூவாலையும் வில்வ இலையாலையும் ஓம் சிவ சிவ சிவாய நம ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நான் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல்லேருந்து பூஜை பண்ணிட்டு வந்தேன். நிலைவாசலில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா தெய்வங்களுக்கும் ஊதுபத்தி சாம்பிராணி அதெல்லாம் காமிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் நான் அவுள் வச்சுருக்கிறேன். அவுள் அதில் கல்கண்டு தேன் கலந்து இன்றைக்கி பிரசாதம் அதுதான் வச்சேன். நம்மக்கிட்ட எது இருக்குதோ அதை வச்சு எளிமையாக நம்ம மனமுருக வேண்டினோம் அப்படின்னாலே கடவுள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்மளை நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார். நம்ம என்ன கடவுளுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம மன தூய்மையோட மனமுருக நம்ம வேண்டினோம் அப்படின்னாலே எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் மனம் இறங்கி நமக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்பாங்க. இது இப்படி தான் நான் எப்பயுமே இது வழிபாடு செய்வேன். அதுக்கப்புறம் நெய் தீபத்தில் ஆரத்தி காமிச்சிக்கிட்டேன். நான் காலையிலே பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சது ஒரு ஷார்ட் வீடியோவாக கொடுத்துருந்தேன். பிரதோஷ நேரத்தில் இந்த மாதிரி மஞ்சள் தீர்த்தத்தால் அபிஷேகம் செஞ்சு மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு கொடுத்துருந்தேன். பார்த்தவங்க அந்த வழிபாடு செஞ்சு பலனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்க மனசார நான் உங்களுக்காகவும் வேண்டிக்கிட்டேன். இப்படி தான் பூஜையை முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய வேண்டுதலை சிவபெருமான்கிட்ட மனமுருக வேண்டிக்கிட்டேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல் எனக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவும் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.